பழைய பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா, மாயா வீரப்பன் வந்தாரு, அங்க வந்தாரு, இங்க எதையாவது ஒரு பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கதை தான் இது. அங்க ஷூட்டிங் குண்டேரிப்பள்ளத்தில ஷூட்டிங் நடந்ததாம். வீரப்பன் வந்து ஒரு ஜீப் மேல உட்கார்ந்து பார்த்துட்டு போனாராம். இதெல்லாம் நம்புற மாரியான கதையே இல்ல. சொல்றாங்க, நம்புற மாரியாவது சொல்லணும். அத கூட நம்பாத அளவுக்கு தான் ஒரு புனைவா சொல்றாங்க. சினிமாவுக்கு வேணா உங்களுக்கு சரியா இருக்கும். அது மக்கள் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு அந்த நேரங்கள்ல அறியப்பட்டவரோ, பிரபலமானவராவோ இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் கதை. அந்த காலகட்டங்கள்ல இவங்க 2 பேரும் சொல்றதுமே கிட்டத்தட்ட 1990கள்னு வச்சுக்கங்களேன். அந்த காலகட்டங்கள்ல வீரப்பன் நடமாட்டம் எப்படி இருந்தது? அவர் ஆட்கள போய் பார்க்கறது வந்து அவ்வளவு சுலபமா இருந்ததா? குழுவுல இருந்தவங்க, அவங்க உறவினர்கள், அந்த பகுதி சேர்ந்தவங்க, காட்டுல ஆடு, மாடு மேய்க்கிறவங்க, மரங்க வெட்ட போறவங்க, அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இவரு சொல்றது நாங்க போய் பார்த்தோன்றது, அது சொல்றாரு நாங்க 3 நாள் போனோம். மலை கிராமத்துல தங்கியிருந்தோம். அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் ஏறத்தாழ நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர் இதெல்லாம் சொல்லுவார் ஏற்கனவே. நாங்க அப்படி ரொம்ப பயங்கரமான காட்டுல போனோம். அதையெல்லாம் கேட்டுட்டு இவரு பேசுறாருன்னு நெனைக்கிறேன். இது அனுபவ ரீதியா அவர் சொல்ற மாரி தெரியல. படத்த புரமோட் பண்றதுக்காக, இளைஞர்கள் ஈர்க்கணுன்றதுக்காக வீரப்பன சந்திச்சேன்னு சொன்னா, அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். அதன் வழியா அந்த படம் ஓடும்ன்றதுக்காக அத செஞ்சுட்டு இருக்காரு.